இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் அம்மா ஹெர்பல் ஹேர் ஆயில். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 பற்றி மாவட்டம் வாய்ஸையில் இங்கு பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 தேனி மாவட்டம் பற்றி பார்க்கலாம். தேனி மக்களவை தொகுதியை பொறுத்த வகையில இங்க எம்பியாக இருப்பவர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். மாவட்டம் பொறுத்த வகையில் இவர்தான் மாவட்ட செயலாளர். தேனி மாவட்டத்தை பொறுத்த வகையில ஆண்டிப்பட்டி, தேனி, போடி, பெரியகுளம் போன்ற சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல உசிலம்பட்டி, சோழவந்தான் பார்லிமன்றத்திற்கு தேர்தலுக்கு மட்டும் சேர்த்து கொள்ளப்படும். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சரவணகுமார் அவர்கள். கடந்த 2 முறை இங்க மக்களால் தேர்ந்து எடுக்கப்பட்டவர். இந்த முறை போட்டியில மருத்துவ அணியில் இருக்கக்கூடிய பாண்டியராஜ் பேரும் அடிபடுது. ஆனால் எல்லாம் கூட்டல் கழித்தல் கணக்கையும் பார்த்தால் மீண்டும் சரவணகுமாருக்கு கிடைக்கலாம் என்கிறார்கள் உடன்பிறப்புகள். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக என்று பார்க்கும்போது தினகரன், பன்னீர்செல்வம் போன்றவர்கள் இருந்தப்ப கட்சி வலுவாக இருந்தது. ஆனால் இப்ப நிலை வேற. 2 அணியாக கட்சி இருக்கு. இந்த முறை கதிர்காமுக்கு வாய்ப்புகள் என்று சொல்லப்பட்டாலும் வக்கீல் அணியில இருப்பவரும் களத்தில் வருவாருன்னு பேச்சு அடிபடுது. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு இருப்பதாக கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வகையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கணிசமாக இளைஞர் வாக்குகள் செல்லலாம். இங்க இன்னும் வேட்பாளர் இறுதியாகல என்று கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. திமுக, அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இருவரும் ஒரு தாய் வழி வந்த சகோதரர்கள். திமுக சார்பில் அண்ணன் மகாராஜனும் அதிமுக சார்பாக தம்பி லோகிராஜனும் போட்டியிட்டனர். இதில் மூத்தவர் மகாராஜன் 12,323 வாக்குகள் வித்தியாசத்தில் தனது தம்பி லோகிராஜனை தோற்கடித்தார். இதன் மூலம் அதிமுகவின் கோட்டையாக சொல்லப்பட்ட ஆண்டிப்பட்டி 20 ஆண்டுகளுக்குப் பிறகு திமுக வசமானது. கம்பம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வகையில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வந்துள்ளன. இந்த முறை போட்டி கடுமையாக இருக்கும். ஜக்கையன் அவர்கள் களத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. போடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வகையில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் முன்னாள் துணை முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். இதுவரை நடந்த 14 சட்டமன்ற தேர்தல்களில் 7 முறை அதிமுகவும் 3 முறை திமுகவும் வெற்றி பெற்று உள்ளது. இத்தொகுதியில் முக்குலத்தோர் சுமார் 26% பேர் உள்ளனர். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் 24% உள்ளனர். வெள்ளாளர் மற்றும் ஒக்கலிக்கவுடர், செட்டியார் சமுதாய வாக்குகள் 22% உள்ளன. போடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வகையில் அதிமுக கோட்டையாக இருக்கும். ஆனால் இப்ப அதிமுகவில பங்காளி சண்டையாக இருப்பதால் வாக்கு சிதற வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அதிகம் என்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம். தேனி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பொதுமக்கள் சந்திக்கும் பொதுவான பிரச்சனைகள் ஒன்றுமுல்லை. பெரியார் பிரச்சனை, 2 திண்டுக்கல், சபரிமலை ரயில் பாதை, 3 மாவட்டத்தில அணைகள் தூர்வாராமல் இருப்பது, வைகை அணை, மஞ்சளார் அணை, சோத்துப்பாறை அணை போன்றவை மாவட்டத்தில் பிரச்சனைகள் பொதுவாக உள்ளது.